இன்றைக்கான சென்டென்சஸ் நம்ம டெய்லி சென்டென்சஸ் பார்த்துட்டு வரோம். இந்த சென்டென்சஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். தரையை தேய்க்க வேண்டாம். தரையை தேய்க்க வேண்டாம். லாஸ்ட் வீடியோவில் இதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி. தரையை தேய்க்க வேண்டாம் அதோட ஆன்சர் டோன்ட் ரப் த ஃப்ளோர். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா டோன்ட் ரப் த ஃப்ளோர். அதோடைய தமிழ் அர்த்தம் தரையை தேய்க்க வேண்டாம். எந்த வழி வடக்கு. எந்த வழி வடக்கு. எந்த வழிங்க வடக்கு? இந்த 4 இடத்துல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இருக்கு இல்லையா, இதில் எதுங்க வடக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. எந்த வழி வடக்குங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? விச் வே இஸ் நார்த். விச் வே இஸ் நார்த். அதோடைய தமிழ் அர்த்தம் எந்த வழி வடக்கு. அவர் ஏன் வெளியேறுகிறார். அவர் ஏன் வெளியேறுகிறார். அவர் ஏன் வெளியே போகிறாரு, அவர் ஏன் வெளியேறாரு அப்படின்னு கேட்போம் இல்லையா. அது இங்கிலீஷில் எப்படி கேட்கணுன்னா why does he leave. why does he leave. அதோடைய தமிழ் அர்த்தம் அவர் ஏன் வெளியேறுகிறார். அவர் என்னை போக அனுமதிக்க வேண்டும். அவர் என்னை போக அனுமதிக்க வேண்டும். அவர் என்னை போகிறதுக்கு அனுமதிக்கணும்ப்பா. அவரோட அனுமதி எனக்கு வேணும், அவரோட அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா he must let me go. he must let me go. அதோடைய தமிழ் அர்த்தம் அவர் என்னை போக அனுமதிக்க வேண்டும். என் கால் வலிக்கிறது. என் கால் வலிக்கிறது. ரொம்ப நேரம் நடந்துட்டேன், என்னுடைய கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் ஓடி வந்தேன், என் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன், என் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். என் கால் வலிக்குதுங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா மை லெக் இஸ் பெயினிங். மை லெக் இஸ் பெயினிங். அதோடைய தமிழ் அர்த்தம் என் கால் வலிக்கிறது. இல்லை அவள் சோகமாக இல்லை. இல்லை அவள் சோகமாக இல்லை. அவள் சோகமாக இல்லை, நல்லா சிரிச்சு பேசிட்டு தான் இருக்கா, அவள் சோகமாக இல்லை அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா நோ ஷீ இஸ் நாட் சேட். நோ ஷீ இஸ் நாட் சேட். அதோடைய தமிழ் அர்த்தம் இல்லை அவள் சோகமாக இல்லை. என்னால் நம்பவே முடியவில்லை. என்னால் நம்பவே முடியவில்லை. என்னால் நம்பவே முடியலப்பா, அவங்களும் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். என்னால் இந்த வீடு வாங்கினது நம்பவே முடியலப்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்க, என்னால் நம்பவே முடியலப்பா அப்படின்னு சொல்லுவோம். என்னால் நம்பவே முடியவில்லை அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ காண்ட் பிலீவ் இட். ஐ காண்ட் பிலீவ் இட். அதுக்கான தமிழ் அர்த்தம் என்னால் நம்பவே முடியவில்லை. அவர் என் சக ஊழியர். அவர் என் சக ஊழியர். அவர் என்னோட ஊழியர், எங்களோட கூட ஒர்க் பண்ணுறவர். அவர் என்னோட சக ஊழியர் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா இஸ் மை கொலேஜ். இஸ் மை கொலேஜ். அதோடைய தமிழ் அர்த்தம் அவர் என் சக ஊழியர். நான் உன்னை வெறுக்கிறேன். நான் உன்னை வெறுக்கிறேன். எனக்கு ஒன்று பார்த்தாலே பிடிக்கல, ஒன்று பார்த்தாலே வெறுப்பாக வருது, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. யார் மேலேயாவது கோவம் வந்துச்சுன்னா நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோன்னா ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ. அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் உன்னை வெறுக்கிறேன். உனக்கு எப்பொழுது தேர்வு. உனக்கு எப்பொழுது தேர்வு. உனக்கு எப்போ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. உனக்கு எப்போ எக்ஸாம், உனக்கு எப்போ தேர்வு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணுன்னா வென் இஸ் யுவர் எக்ஸாம். வென் இஸ் யுவர் எக்ஸாம். அதோடைய தமிழ் அர்த்தம் உனக்கு எப்பொழுது தேர்வு. தயவு செய்து வைத்து கொள்ளுங்கள். தயவு செய்து வைத்து கொள்ளுங்கள். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? தயவு செஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. யாராவது காசு கொடுத்தா தயவு செஞ்சு வச்சுக்கோப்பா அப்படின்வோம். வேறு ஏதாவது கிஃப்ட் ஒன்றா தயவு செஞ்சு வச்சுக்கோப்பா அப்படின்னு. தயவு செஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.